ஒரு கம்பெனி நல்ல வளர்ச்சி அடையும் பொழுது, தன்னுடைய லாபத்தை தன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கூட பகிர்ந்து கொள்வாங்க. அதுக்கு பேரு பே அவுட் ஆப்ஷன்ஸ். அது நெறைய டைப்ஸ் இருக்கு. என்ன டைப்ஸ் ஆஃப் பே அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு? அதனோட இம்பாக்ட் என்ன? இன்வெஸ்டருக்கு என்ன இம்பாக்ட்? அஸ் அ கம்பெனியா என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? அத பத்தி தான் இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம். கம்பெனியோடைய பே அவுட் ஆப்ஷன்ஸ்ல முக்கியமானது கேஷ் டிவிடெண்ட். கேஷ் டிவிடெண்ட்னா என்ன? பொதுவா இது பரவலா எல்லாருக்குமே நல்லா தெரியும். கேஷ் டிவிடெண்ட்னா ஒரு பர் ஷேருக்கு ஒரு அமௌண்ட் குடுப்பாங்க. அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டு. அத நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்கோமோ மல்டிப்ளை பண்ணா அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த கேஷ் டிவிடெண்ட்க்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ சின்ன வீடியோ தான். மொத்தம் 4 விஷயங்கள் இருக்கு. ஸ்டாக் டிவிடெண்ட், ஸ்டாக் ஸ்ப்ளிட், ஸ்டாக் ரீபர்ச்சேஸ். இந்த 3யும் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல பார்க்கலாம். ஸோ இது பார்ட் 1. கேஷ் டிவிடெண்ட் பத்தி மட்டும் தான் பேச போறோம். அதனால சின்ன வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாலேட்ஜ வளர்த்துக்கோங்க. இப்போ கேஷ் டிவிடெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி லாபம் ஈட்டும் பொழுது, அவங்க அந்த லாபத்த ஒண்ணு அவங்களோட குரோத், அவங்களோட கம்பெனி வளர்ச்சிக்காக அத பயன்படுத்துவாங்க. இன்னொன்னு அத ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பகிர்ந்து குடுப்பாங்க. ஒரு பகுதிய வளர்ச்சிக்காகவும், மற்றொரு பகுதிய அப்படியே டிவிடெண்டாவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட்ட பிரிச்சு குடுக்கிறது தான் இந்த கேஷ் டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட்ட பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பெர்சன்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாரி ஒரு டிவிடெண்ட் அமௌண்ட் வரும். அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் தான் பர் ஷேருக்குன்னு சொல்லுவாங்க. அது நாம எவ்வளோ ஷேர் வச்சிருக்கோமோ, அத மல்டிப்ளை பண்ணா அந்த அமௌண்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கேஷ் டிவிடெண்ட்னால வரப்போற இம்பேக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸல்ல நான் போட்டு காட்டுறேன். நீங்க பாருங்க. ஸோ கேஷ் டிவிடெண்ட் எப்பயுமே ஃபேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி வரும். இப்போ ஒரு கம்பெனியோடைய ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பொதுவா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேஸ் வேல்யூ 10, 5, 2, 1 அப்படின்லாம் இருக்கும். ஸோ ஃபேஸ் வேல்யூ இன் ஜெனரல் பொதுவா 10 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ ஃபேஸ் வேல்யூல இருந்து தான் டிவிடெண்ட கால்குலேட் பண்ணுவாங்க. பொதுவா ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றப்ப எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, 50% டிவிடெண்ட், 150% டிவிடெண்ட், 200% டிவிடெண்ட், 120% டிவிடெண்ட் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்ப கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ ரூ. 10ன்னு வச்சுப்போம். அவங்க டிவிடெண்ட் என்னென்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 120% டிவிடெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபேஸ் வேல்யூவில் 120 மடங்கு அவங்க டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ டிவிடெண்ட் பர் ஷேர் என்ன வரும்னா 10 இன்ட்டு 120%. ஓகே, 10 இன்ட்டு 120%. அப்போ ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 12 கிடைக்கும். இதை தான் அவங்க 120% டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் குழம்புவாங்க. ஏன்னா அது 120% டிவிடெண்ட் சொல்கிறாங்க, 100% டிவிடெண்ட் சொல்கிறாங்க. பட் ஆனால் கொடுக்குற அமௌண்ட் கம்மியாக இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த பர்சன்டேஜ் ஷேர் ப்ரைஸில் கிடையாது, ஃபேஸ் வேல்யூவில் தான். இப்போ இம்பேக்ட் பற்றி பேசலாம். என்னென்ன இம்பேக்ட்டு? ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4 ஐட்டங்கள் இருக்குது. கேஷ், மார்க்கெட் ஈக்விட்டி வேல்யூ, நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர், ஷேர் ப்ரைஸ். இதை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் எப்படி கிடைக்கும்னா, பிஃபோர் டிவிடெண்ட் உங்கள்கிட்ட 100 ஷேர் இருக்கும். ஷேர் ப்ரைஸ் 350 ரூபான்னு வச்சுப்போம். உங்கள் வேல்யூ 35,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் டிவிடெண்ட் என்ன ஆகும்னா, இவங்க 12 ரூபாய் ஒரு ஷேருக்கு சொல்லியிருக்கிறதுனால டிவிடெண்ட் பர் ஷேர் இஸ் 12. டோட்டல் டிவிடெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு 1200 ருபீஸ் கிடைக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது 1200 டிவிடெண்டாக கிடைச்சிரும். சரிங்களா? ஆனால் ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஷேர் ப்ரைஸ் குறையும். 338 அப்படின்னு குறையும். என்னன்னா, இந்த 350 ரூபா வந்துச்சு இல்லையா? இந்த 350 ரூபால பர் ஷேர் ப்ரைஸ் 350. ஆஃப்டர் டிவிடெண்ட் ஒரு டிவிடெண்டுக்கு 12 ரூபாய். ஆஃப்டர் டிவிடெண்ட் 338 ரூபா மாறிடும். இந்த 12 ரூபாயை ஷேர் ப்ரைஸ்லேருந்து எடுத்து தான் உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. அதனால தான் இது குறையும். அதனால் உங்களுடைய டோட்டல் வேல்யூ மாறாது ஆஃப்டர் டிவிடெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1200 கொடுத்துருக்காங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் என்னது? 350 ரூபா. 100 இன்ட்டு 350 ரூபா 35,000. ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும்னா 100 இன்ட்டு 338 ப்ளஸ் இந்த டிவிடெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு கையில் கேஷாக வந்துருச்சு. மொத்தமாக கூட்டினாலும் உங்களுடைய மதிப்பு 35,000 ரூபா தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் ஆனால் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவில் இந்த 4 முக்கியமான பேராமீட்டர்ஸை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்.
கம்பெனிகிட்ட கேஷ் இருக்குது. இந்த கேஷ் வந்து கேஷ் ரிசர்வ்ஸ் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது கேஷ் டிவிடெண்ட். தன்றிருக்க பணத்தை தான் எடுத்து வெளியில் டிவிடெண்டாக கொடுக்குறாங்க. அதனால் அவங்களோட கேஷ் மதிப்பு வந்து கம்மியாகும். இப்போ மார்க்கெட் ஈக்விட்டி வேல்யூ, அந்த கம்பெனியோட மார்க்கெட் ஈக்விட்டி வேல்யூ வந்து கம்மியாகும் அதிகமாகும்னா கம்மியாகும். ஏன் கம்மியாகும்? ஏன்னா கேஷ் வெளியில் போயிடுச்சு, அவங்களுடைய ஷேர் ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கா, அதனால் மார்க்கெட் ஈக்விட்டி வேல்யூவும் கம்மியாகும். சரி, நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸில் ஏதாவது நடக்குமானா ஒன்றும் நடக்காது. நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கம்பெனிக்கு மொத்தம் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது சரிங்களா, ஒரு பல லட்சம் ஷேர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஷேர்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னா இல்லை, கேஷில் தான் சேஞ்ச் இருக்கும் ஒழிய ஷேரில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இங்கே எந்த சேஞ்சும் கிடையாது. பட் ஆனால் ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா பணத்தை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு ஷேரில் எவ்வளவோ அதுலேருந்து தான் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஷேர் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கேஷ் டிவிடெண்ட் அப்படின்ற ஈவெண்ட் நடக்கும்பொழுது இந்த 4 பேராமீட்டர்ஸ் வந்து முக்கியமாக பார்க்கப்படும். அதில் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்க்கு மட்டும்தான் எந்த சேஞ்சும் இருக்காது. ஆஃப்டர் டிவிடெண்ட் கேஷ், கம்பெனியோட கேஷ் கம்மியாயிடும், அவங்களோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாயிடும், அவங்களுடைய மார்க்கெட் ஈக்விட்டி வேல்யூவும் கம்மியாயிடும். ஓகே, இதுதான் இந்த கேஷ் டிவிடெண்டுடைய இம்பேக்ட். உங்களுக்கு இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா திரும்ப வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற இன்வெஸ்டராக நம்ம இருந்தோன்னா இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக ஷைன் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்ட் 1 தான். பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.